மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் போட். இந்த படத்தினுடைய டைரக்டர் சிம்புதேவன் இந்த படம் போடுறதுக்கு முன்னாடியே இந்த கதை, இந்த படத்தை நான் உருவாக்குனது கிழவனும் கப்பலும் அப்படிங்கிற ஒரு நாவல், அதுலேருந்து அதனுடைய இன்ஸ்பிரேஷன் ப்ளஸ் கப்பலை பற்றி கடலை பற்றி மையப்படுத்தி இருக்கிற நாவல்கள் எல்லாத்தையும் எடுத்து அதனுடைய இன்ஸ்பிரேஷன்ல இந்த படத்தை பண்ணுன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் டைட்டிலையும் போட்டிருப்பாரு, ஜெனுவனா சொல்லியிருக்காரு. அதனால இந்த படம் அத்தியாயமா பிரிச்சு சொல்லியிருக்காரு. ஒரு 7-8 அத்தியாயம் வருது இந்த படத்தினுடைய கதையை அவர் சொல்லும்போது. அவர் தெளிவா சொல்லியிருக்காரு, இது சினிமாவா இருந்தாலும் நீங்க பார்த்து முடிக்கும் போது ஒரு நாவலை விசுவலா பார்த்த ஃபீலிங் இருக்குனுங்கிறதுக்காக இந்த படத்தை பிரசன்டேஷன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எடுத்திருக்காரு. முதல்ல கடலோட எல்லையே தாண்டணும். சரி, இந்த படத்தினுடைய கதை என்ன? 1943 2ஆம் உலகப் போர். அப்ப சென்னை மேல ஜப்பான்காரங்க குண்டு போடுறாங்க அப்படின்னு செய்தி வருது. இதனால சென்னையில் இருக்கிற பாதி மக்கள் என்ன பண்றாங்கன்னா, பாதிக்கு மேல மக்கள் அவங்கவுங்க பக்கத்தூருக்கு ஓடிடுறாங்க. இங்க இருக்கிற சிலர் மக்கள் பதுங்கு குழியில பதுங்கிடுறாங்க. இப்ப யோகி பாபும் அவங்க பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, யோகி பாபுடைய தம்பி கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு முகாம்ல கைதியா தங்க வச்சிருப்பாங்க. அவரை மீட்டிட்டு போலான்னு வருவாங்க. இந்த அறுதி பகுதியில் என்ன ஆகுன்னு பார்த்தா எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப யோகி பாபு அவங்க தம்பியை கூட்டிட்டு அவங்க பாட்டியோட கடலுக்கு போயிட்டோம்னா குண்டு கரை மேலதான் வருவோம், கடல்ல இருக்கிறவங்க தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போவாரு. போனா போட்டை தள்ளி ஏறுவாரு. ஏறினோன்னா அவங்க தம்பி மட்டும் வரமாட்டாரு. அந்த போட்ல மற்றவங்க ஏறிடுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, உயிருக்கு பயந்துக்கிட்டு கரையில இருந்தா செத்து போயிடுவோம், நம்ம கடலுக்கு போயிட்டோம்னா அங்க குண்டு போட மாட்டாங்க, அப்ப நம்ம ஒரு 2 நாள் திரும்பி வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏறிடுவாங்க. அது வரைக்கும் ரோந்து போலீஸ் சுத்திட்டே இருப்பாங்க. அந்த போட்ல யார் ஏறுவாங்க பாத்தீங்கன்னா, MS பாஸ்கர் ஏறிடுவாரு. அதுக்கடுத்து சின்னி ஜெயின் தன்னுடைய மகள் கௌரி கிருஷ்ணனோட ஏறிடுவாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஷாம் ஏறிடுவாரு, சாரா ஏறிடுவாங்க. இப்போ இவங்க இருக்காங்க இல்லையா, மதுமிதா, அவங்க கர்ப்பமா அவங்களுடைய இன்னொரு பையனோட ஏறிடுவாங்க. இப்படி ஒரு 9 பேர் ஏறிடுவாங்க. போட் நகர ஆரம்பிக்கும். போகக்குள்ளதான் தெரியும் எதுக்காக கடலுக்கு வந்தோமோ அந்த பர்பஸே இல்லாத போச்சு. தன்னுடைய தம்பியை மீட்டுக்கிட்டு நடுக்கடலுக்கு போயிடலாம், குண்டுலாம் போட்டு முடிச்சதுக்கு முன்னாடி வந்துடலான்னு யோகி பாபு பார்ப்பாரு. ஆனா அந்த தம்பினால வர முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா கடல்ல போயிட்டே இருக்கும்போது ஏற்கனவே ஒரு கவுந்து போன படகுல இருந்து ஒரு பிரிட்டிஷ் போலீஸ் ஆபீசர் அவங்க படகுல ஏறிக்குவாரு. படகுல ஏறிட்டோம்னா அவர் இவங்களை ரூல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப மொத்தம் 10 பேர் ஆயிடுறாங்க. கத்தாதீங்க, பைலட் திரும்பி பார்த்துட்டு போறோம். 10 பேர்ல இந்த படகு தாங்காது. இந்த படகு ஒரு 7 பேருக்கு மட்டும்தான் தாங்கும். 3 பேர் யாராவது கடல்ல குதிச்சாதான் அந்த படகு தப்பிக்கும். அடுத்து அதில் இருக்கிறவங்களும் உயிர் வாழ முடியும். இப்ப யோகி பாபு தெளிவா சொல்லிடுறாரு, இந்த படகு என்னடுது, இதுல நானும் எங்க பாட்டி இருப்போம், மற்றவங்க நீங்க 7 பேர்த்துல யாராவது 3 பேர் குதிங்கன்றாரு. நம்ம கிட்ட 2 பிரச்சனை இருக்கு. நம்ம குடிக்கிற தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போதான் அந்த மனிதர்களுக்குள் இருக்கிற மிருகத்தனம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படும். இந்த மிருகத்தனத்தினுடைய முடிவு என்ன? இதுல யோகி பாபு சொன்ன மாதிரி மீதி 3 பேர் குதிச்சுட்டாங்களா, இல்ல 10 பேருமே கடல்ல கவுந்துட்டாங்களா, இல்ல 10 பேருமே தப்பிச்சுட்டாங்களா அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. சாப்பிடுறதுக்கு ஒரே ஒரு சுட்ட மீன் மட்டும் தான் இருக்குது. இந்த படத்தினுடைய ஹீரோ முதன்மை கேரக்டர் நடிச்சிருக்கிற யோகி பாபுன்னு சொல்லலாம். யோகி பாபு ஹீரோவாவோ அல்லது கதையின் முதன்மை கதாபாத்திரம் நடிக்கிறீங்களா எல்லா படங்கள்லயும் அவர் கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ண ஆசைப்படுவாரு. அந்த கேரக்டரைசேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து வெளிவந்த ஒருத்தன், அல்லது இல்லாத ஒருத்தன், அல்லது ஏழ்மையா இருக்கிற ஒருத்தன், இல்ல யம தர்ம அல்லது கடவுளா எல்லாத்தையும் ரூல் பண்ற மாதிரி ஒருத்தன் சொல்லி வித்தியாசமான கேரக்டர் தேடி போய் நடிப்பாரு. அதே மாதிரிதான் இந்த படத்துல ஒரு மீன விளைஞனா நடிச்சிருக்காரு. இதுல நானே சாவணும்னு அவசியம் கிடையாது. தன்னுடைய பாட்டி கூட போட்ல போயிட்டு இருப்பாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, சென்னை எங்களுடையது, நாங்க சென்னைக்கு சொந்தக்காரங்க, நீங்க யாரும் இங்க சென்னையில இருக்கிறவங்க கிடையாது, ஒவ்வொரு கேரக்டரும் சொல்லுவாரு. அதனால இந்த போட்ல நானும் என் பாட்டி மட்டும்தான் இருப்போம், நீங்க உயிரோட இருக்கணும்னா உங்கள 3 பேர் நீங்க கடல்ல குதிச்சிருங்கன்னு அந்த சொல்ற இடம். அதுல அவர் பலமா நிக்கிறது, அவருடைய கொள்கையில் நிக்கிறது. 3 பேர் யார் குதிக்க போறோம் நீங்களே முடிவு பண்ணுங்க. அதுக்கடுத்து இந்த போட்ல ஒரு எலிக்குட்டி வரும், அந்த எலிக்குட்டியை பாதுகாக்கிறது. இந்த மாதிரி அவர் கேரக்டரைசேஷன் சரியா வடிவமைச்சிருக்காரு சிம்புதேவன். இப்ப இந்த போட்லயே 10 கேரக்டரைசேஷன் சமமா டிராவல் பண்றதுனால எல்லா கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. மதுமிதா அவங்க தெலுங்கார லேடி, கர்ப்பமா இருப்பாங்க. அவங்களுடைய சுயநலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய மகனையும் ஒரு 8 வயசு மகனையும் தன்னுடைய குழந்தையும் எப்படியாவது காப்பாத்தி அவங்க வேற ஊருக்கு போயிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வருவாங்க. சாம் ராஜஸ்தான்காரரு, அவர் என்ன பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணி எடுத்துக்கிட்டு ராஜஸ்தான்ல போய் செட்டில் ஆகணும்னு பேராசைப்படுறவரு.
MS பாஸ்கர் அவர் வந்து தான் வந்து புத்திசாலித்தனமா நிறைய விஷயங்களை பேசிட்டு வரோம், தான் ஒரு டிடெக்டிவ் CID ஆபீசர், இந்த போர்ட்ல ஒரு தீவிரவாதி இருக்கான், அவனை கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரியான ஒரு மோட்டிவோட பேசிட்டு வர்றாரு. பிரிட்டிஷ்காரன் அவன் வந்து நான் தான் ரூலர், அவன் வந்து பாதியில தான் போட்ல ஏறுவாரு, ஏறணும்னா அவர் அந்த போலீஸ் அதிகாரி சொல்லி நான் தான் ரூலர், எனக்கு கீழே நீங்க எல்லாம் கட்டுப்பட்டு ஆகணும் அப்படிம்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கேரக்டரைசேஷனுக்கும் ஒரு அருமையான டெஃபினேஷன் கொடுத்து கொண்டு போயிருக்காரு. அதுக்கடுத்து சின்னி ஜெயன், அவர் அக்ரகாரத்துல பெருமாளை கும்பிடுறவர், அவருடைய பொண்ணு வந்து கௌரி கிஷன். இவங்க 2 பேர்த்துக்குமே கருத்து முரண்பாடு இருக்கும். அவரு எதையுமே தன்னை சுயநலமா தான் பார்ப்பாரு. அந்த போட்ல யார் வந்து அவங்க டாமினேட் பண்றாங்களோ அவங்க பக்கம் சாய்வாரு. அவங்க அந்த கேரக்டர்ஸ் அழகா கிராஃப் பண்ணியிருப்பாரு. ஏமி யோசனை நாடு 2 போனா ராஜஸ்தான் எந்த பக்கம் போகும்? அதுக்கு அடுத்து சாரா, அவர் வந்து ஜின்னாவை வந்து தலைவராக கொண்டவர். அவருடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அவர் எப்படியாவது கல்கத்தா போகணும்னு ஆசைப்படுவார். இப்படி எல்லாமே ஒவ்வொருத்தருடைய கேரக்டரைசேஷனும் அவர் வந்து அழகா வந்து டிஸ்கிரைப் பண்ணதுனால இது யோகி பாபுக்கு அடுத்து எல்லாமே சமமா உணரப்படுறாங்க. வட்டி போகும் அதானே. அதுக்கு அடுத்தது வந்து கொலப்புலி அம்மா, அந்த அம்மா தான் வந்து இதுல வந்து இவருடைய பாட்டியை நடிச்சிருக்காங்க. இந்த பாட்டி எடுக்கிற முடிவு கிளைமாக்ஸ்ல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும். லட்சுமி பசி கொஞ்சம் எடுத்துக்கிறது. ஐயோ அபச்சாரம். இந்த கதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய நாவல்கள்ல வந்து அதுல இருந்து அவர் வந்து இன்ஸ்பிரேஷன்ல எடுத்ததுனால இந்த கதையினுடைய கேரக்டரைசேஷன் எல்லாத்தையுமே பிரமாதமா பண்ணியிருக்காரு இயக்குனர் சிம்புதேவன். ஒரு வித்தியாசமான முயற்சி. அந்த முயற்சியில வந்து பெருசா டாமினேட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டயலாக். நாங்க எப்பவும் ஒத்துமையா அண்ணன் தம்பியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்களாம் இந்துக்கள். டயலாக்ல வந்து நிறைய இடங்கள்ல நல்ல சட்டையர் பண்ணியிருக்காரு, நிறைய உண்மைகளை சொல்றாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அம்மன்கள் இவங்க எல்லாமே வந்து அசைவ சாமி, அப்புறம் சைவ சாமின்னு இருக்கு இல்லையா, அதை பிரிச்சு காட்டுவாரு. யாருக்கிட்ட சின்னி ஜெயந்திகிட்ட சொல்லுவாரு. சின்னி ஜெயந்தி உடனே சொல்லுவாரு நாங்க தான் காந்திக்கு பாதுகாப்புன்னு. அவர் சொல்லிட்டு காந்தியை சுட்டு கொண்டாங்களே ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய ஆதரவாளர் நான் சின்னி ஜெயந்தி சொல்லுவாரு. அதுக்கடுத்து சின்னி ஜெயந்தியோடைய மகன், அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கௌரி கிருஷ்ணன் வந்து எனக்கு கருப்பு சிவப்பு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இந்த மாதிரியான பாகுபாடெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு, நீங்க உயர காப்பாத்துறீங்க, உங்கிற மாதிரியான ஆட்கள் தான் நல்லவா உயர்ந்தவா, அவங்க தான் எனக்கு பிடிக்கும், அதனால வந்து நான் வேற மாதிரியான ஆளு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாங்க. இதன் மூலமா என்ன தெரியுது வரும்னா யங்ஸ்டர்ஸ் எப்பயுமே மாற்றத்தை விரும்புறாங்க. அது அக்ரகாரத்து பொண்ணா இருந்தாலும் சரி அல்லது மீனவ கிராமத்து பொண்ணா இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. உங்க நாடு 2 பிரியம்தான். அடுத்தது வசனத்துல முதலாம் சுதந்திர போர்ல தமிழ்நாடு, குறிப்பா தென்னிந்தியாவில் தமிழ்நாடு தான் அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து முதலாம் சுதந்திர போரை வந்து ஸ்டார்ட் பண்ணது, அந்த வரலாறு எப்படி மறைக்கப்பட்டது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நிறைய இடங்கள்ல வந்து இன்றைய காலகட்டத்தையும் அதுக்கு அடுத்து அந்த 1943 அதுக்கு முன்னாடி நடந்த காலகட்டத்தையும் அழகா கனெக்ட் பண்றாரு. அடுத்து தியாகராஜ பாதூரனுடைய படம் வந்து 2 வருஷம் ஓடுனுச்சு, ஏன்னா நீங்களாம் சினிமா பார்க்கறத விட வேற வேலையே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி அவங்கள கிண்டல் பண்ணது. இப்படி வந்து சட்டை நிறைய பண்ணியிருக்காரு. இப்ப வந்து MS பாஸ்கர் சொல்லுவாரு 3ஆம் உலகப் போர்னு ஒன்று வரப்போகுது, அந்த உலகப் போர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா கிருமியினால வருது வரப்போகுது அப்படின்னு. இப்ப நாம வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டோம் இல்லையா, அதை வந்து எடுத்து பேசுவாரு. இது மாதிரி நிறைய சிந்தனைகளை வந்து உள்ள இயக்குனர் சிம்புதேவன் வச்சிருக்காரு. ஏன் படகு என் ஊரு, இதுல நானே சாவணும்னு அவசியம் கிடையாது. இயக்குனர் சிம்புதேவன் வச்ச சிந்தனைகள் எல்லாமே சுவராசியமா இருக்கு அப்படின்னா இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சினிமா பிரியர்களுக்கு, குறிப்பா பேரலல் சினிமா மாற்று சினிமாவை விரும்புறவங்க மட்டும்தான் இதை உட்காந்து பார்க்க முடியும். மற்றவங்க உட்காந்து பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்க்க முடியாதுன்னு இல்லை, அவங்களுக்கு வந்து பொறுமை வேணும், அதை வந்து கிரகிச்சிக்கக்கூடிய தன்மை வேணும், அவங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த புதிய முயற்சி அவருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு கை கொடுக்கும். இந்த புதிய முயற்சியை வந்து ரசிகர்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னா அடுத்தடுத்து இது மாதிரி ஒரு பேரலல் சினிமா, ஒரு மாற்று சினிமா வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். இல்ல நானே அடிச்சு தூக்கி போட்டு போயினே இருப்பேன். நிறைய இடங்கள்ல போரும் அடிக்குது. ஏன்னா காரணம் என்னன்னா ஒரு போட்லயே வச்சுட்டு ஃபுல் கதையை டயலாகா சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒரு 2 மணி நேரம் டாக் ஷோவை கண்டினியூவா பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. நம்ம டிவியில பார்க்குறோம் இல்லையா, அந்த டாக் ஷோவை பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா இதுல வந்து பாட்டு கிடையாது, ரெண்டாவது வந்து ஒரு பயங்கரமான சந்தானம் சூரி இவங்க மாதிரி காமெடியில எதுவுமே கிடையாது. எல்லாமே பொலிட்டிக்கல் சட்டையர் அல்லது வந்து அந்த கால பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணதுனால இது வந்து எல்லா ரசிகர்களுக்கும் பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பைத்தியம். இசையமைப்பாளர் ஜிப்ரான். இந்த படம் நான் சொன்ன மாதிரி பேக் அண்ட் பேக் வந்து டைலாக்கா அப்படியே ஃபுல் பண்ணிட்டு போயிருக்கு. அந்த டைலாக் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு இசையமைப்பாளர் எங்க தன்னை வந்து நிரூபிக்க முடியும்னா எந்த இடத்துலயாவது கேப் இருந்தாதான் டைலாக் கடையில அவர் வந்து அந்த இடத்துக்கு மியூசிக் போட்டு தன்னை நிரூபிக்க முடியும். இந்த படம் பேக் டு பேக் டைலாக்கா போயிட்டு இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்லாம் இருக்கும். இருந்தாலும் ஜிப்ரான் வந்து பிரமாதமான பின்னணி இசை கொடுத்துருக்காரு. இவர் கொடுத்த பின்னணி இசை எந்த டயலாக்கையும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கம். இது போட்ல வந்து முழு கதையும் போட்ல நடக்கிறதுனால இது வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் 1943 நடக்கிறதுனால அந்த டோன் வந்து அழகா கிரியேட் பண்ணியிருக்காரு. நமக்கு படம் பார்க்கும்போது உண்மையாலுமே வந்து கரையிலேருந்து தள்ளி ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கதை நடக்கிற மாதிரி இந்த போட் வந்து நடுக்கடலில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்க. அதாண்டா ஒன்ன நான் படிக்க வைக்கல. ரொம்ப நன்றி ஆயா. ஸோ இந்த படம் வந்து முழுமையா எல்லோராலும் உழைக்கப்பட்டு எடுக்கப்பட்ட படம். ஆனால் முழுமையா எல்லோரும் ரசிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு ஜெனுவனா இருக்கும். நாங்கள் எந்தெந்த இடத்தெல்லாம் ரசித்தோம், ஒரு டைரக்டர் வந்து எங்கெல்லாம் வந்து தன்னை நிரூபிச்சுக்கிறாரு, ஒரு டைரக்டர் ரசிகர்கள்ட்ட, அது மணி டாக்ஸ் மாதிரியான ரசிகர்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறாரு, என்ன விரும்புகிறாரு, நீங்க தான் வந்து ஒரு புதிய சினிமாவுக்கு வழிகாட்டியா இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த ரிவ்யூ வந்து கொஞ்சம் லென்த்தாகவே போயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.